மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தேவ மன்னாவாக உபாகமம் 28 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த நாளையுடைய வார்த்தையின் தலைப்பு உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும் தேவன். அன்பான தேவச்சனமே, களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவச்சனமே, அநேகர் பிரயாசப்படுகிறார்கள், உழைக்கிறார்கள், ஆனால் அதற்குரிய பிரயோஜனம் அடைகிறதே இல்லை. எரேமியா 12 அதிகாரத்திலே 13 வசனம் சொல்லுகிறது, கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுக்கிறார்கள். பிரயாசப்படுகிறார்கள், ஆனால் பிரயோஜனம் அடைவதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 5 அதிகாரம் 10 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே இருக்கும். கண்பானவர்களே, 2 பேர் வேலை செய்கிற போதிலும், அதிகமான சம்பளம் வாங்குகிற போதிலும், லோன் கட்டுவதற்கும் கடன் கொடுப்பதற்கும் இப்படி காரியங்களையே தொடர்ந்து செய்கிறதுனாலே சம்பாதிக்கிறது அந்த பலனை அவர்கள் காண்பதே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 128 சங்கீதத்திலே 1 வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான், அவனுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 31 அதிகாரத்தில் 19 வசனமும் கூட என்ன சொல்லுகிறது என்றால், நமக்கு பயந்தவர்களுக்கு மனுபுத்திரன் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரிதாயிருக்கிறது. ஆமாம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற, அவருடைய கற்பனைகளுக்கு அஞ்சி நடக்கிற, அவரை சார்ந்திருக்கிற, அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க பண்ணுகிறார், நன்மையும் கிருபையும் பின்தொடர பண்ணுகிறார். பிலிப்பியர் 4 அதிகாரத்திலே 19 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக குறைவுகள் யாவையும் நிறைவாக்குகிற கர்த்தர். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்திலே காணப்படுகிறதா? அல்லது தேவையற்ற மனிதர்களுக்கு பயந்து நடுங்கி வாழுகிறீர்களா? வீணாய் பயந்து பயந்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கண்பானவர்களே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாகிற, அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்திலே காணப்படுமையானால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வு பிரகாசிக்கும் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. பரலோக பிதாவே, இன்றைய நாளில் நீர் கொடுத்த மன்னாவிற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா,
கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர்கள். இன்னைக்கு அநேகர் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதனுடைய பலனை காணாமல் அவதிப்படுகிறார்கள். லோன் கொடுப்பதிலும் மருத்துவ செலவுக்கும் மற்றும் கடன் கொடுப்பதற்கும் இப்படியே அவனுடைய பணம் பிரியமாய்க் கொண்டிருக்கிறது. ஒன்றுமே அதிலே மீதம் பிடிக்க முடிகிறதே இல்லை. ஒரு வழியாய் வருமானம் வந்தாலும் அது பல வழியாய் செலவாக்கி விடுகிறது. சம்பளம் வாங்கிய 10 நாட்களிலேயே மீண்டும் பிறரிடத்திலே கடன் வாங்கும்படியாக நிலைமை போய்விடுகிறது. அப்படி இல்லாத படிக்கு கர்த்தாவே உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக, உடைய கற்பனைகளுக்கு அஞ்சி நடக்கிறவர்களாக, அது நிமித்தமாக நீர் கொடுக்கிற பரம ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் தடையின்றி சுதந்திரித்துக் கொள்ளவும், விழ முடியாத கடனில் இருக்கிறவர்கள் இந்த கடனில் இருந்து வெளியே வரவும் துணை செய்ய வேண்டும் என்று உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.